ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. எல்லோர் வீட்லேயுமே நாம் திருமண பத்திரிக்கைகளை பார்த்துருப்போம். அந்த பத்திரிக்கையில் திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா? உங்கள் வீட்லேயும் கல்யாண வயசில் மகனோ அல்லது மகளோ இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. அவங்களுடைய திருமணத்திற்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்ற சின்ன ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கப்பா. திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு ஒரு பழமொழி. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட திருமணத்தை ஒரே நாளில் சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் ரொம்ப திக்குமுக்காடி போயிடுவாங்க. தமிழ் திருமண பத்திரிகைகளில் மணமகன் அல்லது மணமகள் பெயர்களை அதற்கு முன்பாக திருவளர் செல்வி, திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவாங்க. அதை பயன்படுத்துவதற்கு ஒரு 3 முக்கிய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, தமிழ் இலக்கியத்தில் திருவளர் செல்வன் அப்படின்ற பெயர் திருமாலுக்கு தான் வழங்கப்படுது. திருமாலுடைய அம்சமாக மணமகனை கருதுவதோடு அவருக்கு திருமண வாழ்க்கையில் நீண்ட ஆயுள், செல்வம், மகிழ்ச்சி இது எல்லாமே நன்மைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பெயரை பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவது காரணம் செல்வி அப்படின்ற பெயர் பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுற ஒரு பொதுவான பெயர். இந்த பெயர் பெண்ணினுடைய தூய்மை, கற்பு போன்ற குணங்களை பிரதிபலிக்கிறதுக்காக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது காரணம் திருமணமான பெண்களை செல்வி அப்படின்ற ஒரு பட்டத்தை பயன்படுத்துவது வழக்கம். அதனால் திருமணமான பின்பு மணமகள் செல்வி என்று அழைக்கப்படுவார் அப்படின்ற எண்ணத்தில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திருவளர் செல்வன், செல்விக்கு என்னென்ன அர்த்தங்கிறத பார்த்துட்டோம். இதற்கு பின்னாடி இன்னொரு காரணங்களும் இருக்குது. அதையும் இப்போ பார்க்கலாம். நாம் அடிக்கடி பார்க்குற திருமண அழைப்புதலில் நிறைய தகவல் தெரிந்துக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் மணமகன், மணமகள் பேருக்கு திருவளர் செல்வன், செல்வி போடப்பட்டிருந்துச்சுன்னா அந்த திருமணம் அக்குடும்பத்தினுடைய மூத்த மகன் அல்லது மகள்னு அர்த்தமாம். திருவளர் செல்வி அப்படி இல்லை திருவளர் செல்வன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நடக்க உள்ள திருமணம் எங்களுடைய இல்லத்தில் மூத்த மகன் அல்லது மூத்த மகளுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்குதாம். அதே மாதிரி திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த நடக்க உள்ள திருமணம் அக்குடும்பத்தினுடைய இளைய மகன் அல்லது மகளுடைய திருமணம் அப்படிங்கிறது அர்த்தமாம். அதாவது எங்களுக்கு இளைய மகள், இளைய மகன் இருக்காங்க, எங்களுக்கு இளைய மகன் அல்லது இளைய மகளுக்கு திருமண வயது நிரம்பும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு இல்லை பையன் கேட்டு திருமண வயது நிரம்பி இருக்கும் பொழுது எங்களுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு நாங்கள் பெண் கேட்டோ அல்லது மாப்பிள்ளை கேட்டோ வரலாம் என்பதை சூசுகமாக சொல்கிறது தான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். இதே திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் திருமணங்கள் இதோடு நிறைவுற்றது, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு குழந்தைகள் கிடையாது, இதுவே எங்களுடைய வீட்டினுடைய இறுதி திருமணம், திருமண நிகழ்வுகள் இனி எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த அர்த்தமாம். எப்பா, திருமண பத்திரிக்கையில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதையே யாருக்காவது தெரிஞ்சதுக்காப்பா? இந்த விஷயம் உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை பார்க்குறேன்ப்பா. நன்றி, வணக்கம்.